வணக்கம். மலர்களே மலர்களே இது என்ன கனவா? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு, இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இடம்பெற இருக்கின்றது. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்ன வரவேற்புன்னு சொன்னால், அண்மையில் சக்தி டிவி, இலங்கையில் பிரபலமான சக்தி டிவியில் இடம்பெற்ற சக்தி கிரவுண்ட் என்ற பாடல் போட்டியில் பல நாடுகள் பல மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் பங்கு பெற்றி அதில் டைட்டில் வின் பண்ணி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தசிகா என்ற ஒரு பாடகி இன்றைய தினம் அந்த டைட்டில் வின் பண்ணினதோட யாழ்ப்பாணம் வருகை தருகின்றார். அவரை வரவேற்கிறதுக்காண்டி அந்த ஊரில் இருக்கிற மக்கள் மற்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த பிள்ளையை வரவேற்கிறதுக்காண்டி கூடியிருக்கின்றார்கள். இந்த வரவேற்பு எப்படி இருக்குது, வரவேற்புக்கு பின்னால் இப்படியான சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாம் இடம்பெற போகுது என்பது தொடர்பாக எங்கட இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ காணொலிக்குள்ளே போய் என்ன நடக்கும்ன்றதை தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்கோ. யாழ்ப்பாணத்துக்கு அந்த சக்தி டிவியில் ஒரு பாட்டு போட்டி நடந்தது. அந்த பாட்டு போட்டியில் வின் பண்ணி தசிகா என்ற பிள்ளை இன்றைய தினம் ஒரு ஊர்வலம் மாதிரி யாழ்ப்பாண டவுனுக்கு கூட்டி கொண்டு வரது தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்க. மாலைகள் எல்லாம் போட்டு வரவேற்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. பசிக்காண்ட அம்மா மற்றது சொந்தக்காரர் எல்லாம் பக்கத்தில் நிற்கிறது தான் நீங்கள் பார்த்து கொண்டு நிற்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாடகி தசிகாவை வரவேற்கிறதுக்கு எவ்வளோ சனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த திண்ணவேலி ஊடாக கூட்டிக் கொண்டு போகிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க.
தங்கச்சி வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நலமா இருக்கிறேன். ஸ்டேஜில் நின்றப்போ இருந்த எக்ஸைட்மெண்ட்டை விட இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணா. ரொம்ப நல்லாவே வரவேற்றிருக்கணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த காம்படிஷனில் வந்து நீங்கள் டைட்டில் வின் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? நான் முதல் ரவுண்ட்லேயே இருந்து என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே கலந்து வந்தது. 3000 பேருக்கு எப்படி அதை மூலம் கொடுத்தீங்க? என்னென்ன பாடல்களை செலக்ட் பண்ணிக்கிறீங்க? முதல் ரவுண்ட்லேருந்து முதல் ஆடிஷனில் வந்து மலர்களே சாங் பாடினாங்க. மலர்களே மெலடி சாங் வந்து. அப்புறம் அடுத்தடுத்தது ஃபோக் சாங் ஒன்று இஞ்சி பழகிய ஒரு சாங். அதுக்கப்புறம் ஒரு குரூப் ரவுண்ட் நடந்துச்சு. அதில் ஒரு 3 பேர் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். பிறகு ஒரு வெஸ்டர்ன் சாங் புயலேருந்து. அதுக்கு பிறகு குவார்ட்டர் ஃபைனல்ஸ்லேருந்து நான் ஒரு கிளாசிக்கல் ஜானர் எடுத்து பாடிட்டு வந்தேன். ஃபைனல்ஸில் ராரா சாங் பாடித்தான் டைட்டில் வின்னராக வின் பண்ணேன். நீங்கள் வந்து இந்த ஃபைனல் ரவுண்டில் வந்து உங்களுக்கு வின் பண்ணுவீங்கன்னு கான்ஃபிடென்ட் இருந்தால் இல்லை சின்ன பயம் இருந்தது? சின்ன டென்ஷன் எப்போவுமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும்னா. செகண்ட் தேர்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணல. அப்போ ரொம்பவே டென்ஷனில் தான் இருந்தேன். அடுத்த கட்டம் என்ன மாதிரி முயற்சிகள்? இப்போ நான் இன்னும் படிக்கவும் போகிறேன், ஸ்டடீஸும் போகுது. அந்த மாதிரி என்னோட பேஷனான மியூசிக்கையும் தொடர்ச்சியாக செய்துகிட்டே இருக்க போகிறேன். மியூசிக் மேடையில் நிறைய மேடைகளில் பாடுவேன். அந்த மாதிரி ஓனா மியூசிக்ஸ் நிறைய ஆல்பம் செய்வேன். அப்படி நீங்களும் சென்னையில் சென்று தமிழ் அடுத்தது சூப்பர் சிங்கர் போட்டிகளில் வேறு நாடுகளில் கலந்து கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா? இப்போ சக்தி கிரவுண்ட்ன்றதே ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தானே. இப்போ உலகளாவிய ரீதியிலாவே நடத்தியிருக்கணும் இந்த போட்டி. வெளி நாடுகள்லேருந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அப்படி பார்க்க இது ஒரு மிகப்பெரிய போட்டி தான். ஸோ இதில் நான் ஒரு ஃபேம் எடுத்துட்டேன்றாலே இது ஓகே எனக்கு. நான் இன்னொரு போட்டிக்கு கலந்து கொள்றதுக்கான அவசியம் எனக்கு இல்லைன்னா வாய்ப்புகள் குறைவு. ஆனால் வெளி நாடுகளில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், ப்ரோக்ராம் செய்வேன், பாட்டுகள் பாடுவேன். சக்தி கிரவுண்ட்ன்றதே ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தானேண்ணா. நீங்கள் ஒரு சிங்கர்ன்ற ரீதியில் வந்து எங்களுக்காண்டி ஒரு பாட்டு ஒன்று படிப்பீங்களா? மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே இது என்ன நினைவா, கிழதே எனதுள்ளம் எதே வெளிவேளம் வெள்ளோடும் நீதான், வெள்ளோடும் நீதான், கண்ணோடும் நீதான் வா. நன்றி அம்மா. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. இன்னொரு கேள்வி வந்து உங்களை மாதிரியே இருக்கிற சின்ன ஆக்கள் தானே இல்லை வளர்ந்து வர ஆக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மியூசிக்ன்றது சிலருக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு கொடை. நீங்கள் அதை வடிவாக யூஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்படி இப்போ சக்தி கிரவுண்ட்ன்றதும் இப்போ அடுத்தது வந்து டீம்ஸுக்கு வந்து புதிய ரவுண்டு உருவாக்க போகிறாங்க. ஸோ அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மியூசிக்கை வந்து எங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிச்சோன்னா அதை நாங்கள் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகணும். ஸோ எல்லாருமே கட்டாயம் அதை யூஸ் பண்ணி முன்னால் வரோம். வணக்கம் அம்மா. என்ன மாதிரி உங்களோட மகள் வந்து வெற்றி பெற்றிருக்க வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? அது எந்த மகள்ண்டாலும் வெற்றி என்னொண்டா எந்த ஒரு தாய்க்கும் அது சந்தோஷத்தை தானே கொடுக்கும். எவ்வளவோ முயற்சி அவன் முயற்சியும் எங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை இந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்தோம். அந்த கஷ்டத்தை விட இப்போ மகிழ்ச்சி தான் கூடவா தெரியுது எங்களுக்கு. டைட்டில் வின் பண்ணுவான்னு நினைச்சீங்களா? ஓரளவுக்கு எதிர்பார்த்துனாங்க. எங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு ரவுண்டும் நாங்கள் போய் கொண்டிருக்கும் போது அவன் ஆற்றுகைகளை பார்க்க எங்களுக்கு அது தெரிஞ்சது. கடைசி நேரம் ஆக்கள் வாக்குகள் சில வழியில் கிடைக்காம விடுதோன்னு யோசிச்சுனாங்க. ஏன்னா அவள் ரீச் ஆகலை பெருசாக முதல்ல. திடீரென்று தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவா. அப்போ ஆக்கள கையுக்கு அந்த அவன் பாடங்கள் போய் சேரையிலேன்னு யோசிச்சுனாங்க. ஆனால் அந்த கடைசி ரவுண்டில் வந்து அமோகமான வாக்குகளை இந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்கணும். அதனாலே அந்த பிள்ளை வெற்றி பெறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதனால் இந்த சமூகத்துக்கு எங்களோட மக்களுக்கு இந்த வாக்களித்த அன்பு நெஞ்சங்கள் எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். நன்றி மறக்கக்கூடாது தானே, கட்டாயம் அதை சொல்லிக்கொள்றதுல. மகள் பாடின பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கும். அதில் இந்த ஒரு குறிப்பிட்ட பாடல் பாடினா பிடிக்கும். ஹேராமாண்ட பாட்டு நல்லா பாடினவன். இப்போ கடைசியாக ராரா சரசிக்கிறாரா பாடினவன் நல்லாவே இருந்தது. ஒட்டகத்தை கட்டி கொண்டு
சொல்லலாம். எனக்கு என்னென்ன பாட்டு ஒரு பகுதி பிடிக்க மாட்டேன், எல்லாமே ஓரளவுக்கு அவள் பாடுற பாட்டு எல்லாமே எனக்கு பிடிச்ச பாட்டு தான் அவள் செலக்ட் பண்ணியிருக்கிறாள். அதனால எனக்கு எல்லாமே பிடிச்சிக்கணும். சசிகாந்த் அப்பா வேண்டைக்கு பார்க்க இல்லாமல் கிடக்குது வந்தவரா இல்லை வந்திருக்கிறாருங்க, முன்னுக்கு நிற்கிறார். அவர் தான் எங்களுக்கு பின்னால் நின்று முழுமையாக இயங்கினது அவர் தான். நாங்கள் சும்மா மொத்தக்கு முன்னம் இயங்கினோம், அவருக்கு மொத்தக்கு பின்னால் இருந்து இயங்கினது அவர் தான். அவரால் தான் இவ்வளோத்துக்கு கொண்டு செல்ல முடிஞ்சது. இல்லையென்றா கொஞ்சம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அது ஒரு அவர்கிட்ட சேவை வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரசாதமாக. சசிகாந்த் இசைப்பயணத்தை தாண்டி அடுத்த கட்ட நகர்வு எப்படியா இருக்கும்? அவண்ட எதிர்காலம் வந்து இசையில் சரியான ஒரு வித்தியாசம், முன்னேற்றம், எங்களோட நாட்டுக்கான ஒரு இசை முன்னேற்றத்தை காட்டணும். என்னோட எல்லாரும் சினிமா இசையை இந்தியன் இசையோடையே கொண்டு போகணும் நினைச்சு அதில் பிரபல்யமாகிறத விட எங்களோட நாட்டில் இருக்கிற இசையை நாங்கள் வளப்படுத்தலாமே அம்மான்னு அந்த ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையை தான் நிறைவேற்றுறதுக்கு இப்போ எங்களோட நாட்டில் இருக்கிற அந்த மேடையை பயன்படுத்தி இருக்கிறான். இப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு, பல்கலைக்கழக வாய்ப்பு வந்திருக்குது. அதுவும் இப்போ தை மாதத்துலேருந்து தொடங்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த பல்கலைக்கழகத்தையும் விட இயலாது. கொஞ்ச நாளைக்கு அங்கே போயிட்டு அதுக்கு பிறகு அவன் வாய்ப்பு பழையபடி தொடருவாள். அது கட்டாயம் நிச்சயமாக நடக்கும். சசிகா வந்து முறைப்படி சங்கீதம் படித்து தான் இந்த அளவுக்கு வந்தவாவா இல்லை இது கேள்வி ஞானங்கள் அதில் பார்த்து ஆரம்பம் என்ன டைம் கொஞ்சம் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவ. பிறகு ஓஎல் எக்ஸாம் முடிஞ்சு ஏஎலுக்கு வந்தோடனே அவள் பயோ படித்தபடியால் அவளுக்கு கொஞ்சம் பாடம் இதோடு சேர்ந்து படிக்கிறது கஷ்டமாக இருந்து கொஞ்சம் இடைநிறுத்திட்டு இருந்தவா. அப்போ அந்த பொன்சி வாமதேவன் சார் அவர்கள்ட்ட கொஞ்ச நாள் போனவன், கர்நாடிக் முறையாக கற்றவா. அந்த கர்நாட்டிக்கை வச்சு வந்து சுயமாக தான் அதுக்கு பிறகான பயிற்சிகள் சரியாக நாங்கள் யாரும் கொடுக்க இல்லை, தானே முயற்சி செய்து தான் அப்போ இந்த நிலைக்கு வந்துட்டுருக்குறோம். சரிம்மா, ஓகே. உங்களை இன்னும் இது மட்டும் இதோட இந்த வெற்றி நிற்க கூட இன்னும் அந்த வெற்றிகள் பெறணும். நிச்சயமா நன்றி.